எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணினி தாக்குதல். ஒரு கணினியை எப்படி ஹேக் பண்ணுறாங்க, ஹேக்னா ஊடுருவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தோம். இங்கே நான் தாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தாக்குதல்னா அட்டாக், சரிங்களா? அந்த வார்த்தையை நீங்கள் மாற்றிக்கோங்க. கணினி ஊடுருவல் இது எப்படி நடக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போது தாக்குதலின் படிகள் பதிவை முதலில் பாருங்கள். ஒரு கணினியினுடைய தாக்குதல் எந்தெந்த படிநிலை, அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு தனி பதிவாக போட்டிருக்கிறோம். முதல்ல அந்த பதிவை பார்த்துருங்க. ஹேக்கிங் ஸ்டெப்ஸ் அப்படின்றத அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கணினி வல்லுநர்கள், ஹேக்கர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அந்த பதிவில் நம்ம ஒரு படிகளாக கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதில் முதல் 3 படிகள் நம்ம இப்போ படித்து முடிச்சிட்டோம், கற்று முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மீதம் உள்ள படிகள் இங்கே இருக்குது. இதில் என்னென்ன படிகள் இருக்குது அப்படின்னா, கெய்னிங் ஆக்சஸ், மெயின்டைனிங் ஆக்சஸ், கிளியரிங் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே படிநிலை தான் பயன்படுத்துவாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை, மாறி மாறி கூட பயன்படுத்துவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம இணையதளத்தில் படிக்கும்போது நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதனால் நம்ம இங்கே பதிவிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல கெய்னிங் ஆக்சஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூடியூப்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பதிவுகள்லாம் ஏன் பதிவிட்டுருக்காங்கன்றதே தெரியல. இன்னொன்று, ஒரு விஷயத்த சொல்ல வர்றதா அவங்க தலைப்பு போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லாமல் நிறைய பேசிட்டு அப்படியே சுற்றி வளைச்சிட்டு போகிறதுனால நிறைய பேரால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்க்கவும் முடிய மாட்டேங்குது. அப்படி பார்த்தாலும் அதில் சரியான தகவல் கிடைக்காம நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நேரத்தை விரயமாக்குற மாதிரியும் நிறைய பேருக்கு மன உளைச்சலை கூட ஆகுது. அதனால் தேவையானதை மட்டும் பாருங்கள். நம்ம சேனலே எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தேவையான பதிவுகளை மட்டும் பாருங்கள். நம்ம கல்வி சம்மந்தமாக மட்டும் போட்டுருக்கோம், எல்லாமே தேவையானதாக தான் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தை விரயம் பண்ணாமல் தேவையான அளவுக்கு இந்த கைபேசி, உலாபேசி, இணையதளத்தை எல்லாம் பயன்படுத்தி கொள்வது நல்லது. சரி, இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுவோம். நம்ம முதல் படியாக என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் சொல்ல உடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பூட்டை உடைச்சா தான் என்ன பண்ண முடியும், பெட்டியை திறக்க முடியும். அந்த மாதிரி அதுக்குன்னு உங்களை போய் பூட்டை உடையுங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. இருக்கும் நிலையை நான் இருக்கிற மாதிரி சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் கடவுள் சொல்லை உடைத்த பிறகு உள்ளே என்னென்ன மென்பொருள் இயங்குது அப்படின்னு சொல்லி யோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளவு சம்பந்தமான மென்பொருளாக அங்கே மறைச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இப்போ எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியை மறைச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்வது உண்டு, ருசி கண்ட பூனை அது சும்மா விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை ஒரு பூனை ஒரு ஜன்னல் வழியாக, ஒரு சிறிய ஓட்டை வழியாக ஒரு நாள் பால் குடித்து பழகிடுச்சு அப்படின்னா அந்த பாதை மறுபடியும் இருக்கா அப்படின்றத பார்த்தா அந்த பாதை வழியாக போகும். அந்த மாதிரி தான், சரிங்களா? ஒரு முறை ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பாதையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அடிக்கடிக்க போகிறதுக்கான வழிகளையும் செய்து வச்சுட்டு அந்த பாதை நமக்கு தெரியாத மாதிரி மறைச்சும் வைப்பாங்க. என்னதான் மறைச்சி வச்சாலும் ஒரு நேரம் கண்ணில் படும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், சரிங்களா? அந்த மாதிரி இதுதான் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஹேக்கிங்கில் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். ஏதாவது புரியாமல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.